வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு வாதம் பித்தம் கபம் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. இந்த குறளுக்கான பொருளையும் இந்த குறளுக்கும் இன்றைய தலைப்பிற்கும் உள்ள தொடர்பினையும் பதிவின் இறுதியில் நீங்களே உணர்வீர்கள். நம்முடைய தமிழர் மரபு மருத்துவத்தின் அஸ்திவாரமே இந்த வாதம் பித்தம் கபம் என்ற மூன்று பொருட்கள்தான். நவீன மருத்துவமும் கூட இந்த மூன்றின் அடிப்படையில்தான் மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதற்கு வெவ்வேறு கவர்ச்சி பெயர்களை சூட்டிக்கொண்டு தங்களை சிறப்பானவர்கள் போன்று காட்டிக்கொண்டிருக்கின்றது. வாதம் என்றால் திரிந்த காற்று என்று பொருள். பித்தம் என்றால் திரிந்த வெப்பம் அல்லது சூடு என்று பொருள். கபம் என்றால் திரிந்த நீர் என்று பொருள். மேலே கூறப்பட்ட விளக்கங்களில் திரிந்த என்ற வார்த்தை அனைத்திலும் பொதுவாக வருகின்றது. அது என்ன திரிதல் என்று பார்ப்போம். நம்முடைய தமிழ் மொழியில் திரிபு என்று ஒரு சொல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஐயம் திரிபு அற கற்பதுவே கல்வி என்று கூறுவார்கள். ஐயம் என்றால் சந்தேகம் என்று பொருள். கல்வி எனப்படுவது நம் உள்ளத்தில் அல்லது அறிவில் உருவாகின்ற சந்தேகங்களை போக்குவதாக இருக்க வேண்டும். ஒரு பிரச்சனைக்கான வழியை போதிக்கின்ற கல்வி முடிவு இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் என்று கூறிவிட்டால் நம் மனதில் இருக்கின்ற சந்தேகம் மேலும் வலுக்கும், பிரச்சனைகள் இன்னும் சிக்கலாகும். இதன் காரணமாகத்தான் கல்வி எனப்படுவது ஐயமின்றி, அதாவது சந்தேகங்கள் ஏதுமின்றி கற்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கூறினார்கள். சரி, திரிபு அற கற்பது என்றால் என்னவென்று பார்ப்போம். அதாவது நாம் கற்கின்ற கல்வியின் வாயிலாக மெய்ப்பொருளை அல்லது உண்மைகளை உணர்வதற்கு பதிலாக தவறான பொருளை புரிந்து கொண்டு உண்மைக்கு புறம்பான செய்தியை உண்மை என்று உரக்க உரைத்தல் அல்லது முடிவு செய்தல் திரிபு எனப்படும். நம்முடைய சந்தேகத்தை அல்லது ஐயத்தை நீக்காத கல்வியை கூட ஒரு வகையில் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் நாம் இன்னும் ஒரு இறுதி முடிவிற்கு வரவில்லை. விரைவில் ஒரு நல்ல முடிவிற்கு வர வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் திரிபு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத குற்றம். நான் பிடித்த முயலுக்கு 3 கால்கள்தான் என்று தவறான முடிவில் இருப்பது திரிபு. முயலுக்கு 3 கால்களா 4 கால்களா தெரியவில்லை என்ற சந்தேகத்தில் நிலைத்திருப்பது ஐயம். இந்த ஐயமானது உண்மை முயலை கண்டவுடன் நீங்கிவிடும். நல்ல முடிவும் எட்டப்பட்டுவிடும். இந்த விளக்கங்களின் அடிப்படையில் தற்பொழுது வாதம் பித்தம் கபம் என்ற வார்த்தைகளுக்கு வருவோம். அதாவது நம்முடைய உடலில் இருக்கின்ற காற்று தன் உண்மை நிலையில் இருந்து திரிந்து பொருத்தமில்லாத காற்றாக மாறிவிடும் பொழுது அதன் பெயர் வாதம் என்று அழைக்கப்படுகிறது. இதைப்போல உடலுக்கு பொருத்தமான தேவையான இயல்பான சுழலும் நிலையில் உள்ள வெப்பம் தன் உண்மை இயல்பிலிருந்து திரிந்து ஓரிடத்தில் நிலை பெற்று சூடு என்று ஆகிவிட்டால் அதன் பெயர் பித்தம் என்று அழைக்கப்படுகிறது. உடலில் இருக்கும் நன்னீர் தன் உண்மை இயல்பிலிருந்து திரிந்து பொருத்தமற்ற உடல் நீர் ஆகிவிட்டால் அதன் பெயர் கபம். நாம் இன்று சளி என்று கூறுவது திரிபு அடைந்த உடல் நீர் என்று புரிந்து கொள்ளுங்கள். எனவே வாதம் பித்தம் கபம் என்ற மூன்றும் நம்முடைய உடலுக்குள் இருக்கத்தான் செய்யும். இதன் உற்பத்தியை எவராலும் தடுத்து நிறுத்தவே இயலாது. ஆனால் இந்த மூன்றின் அளவு மட்டுமே மனிதருக்கு மனிதர் மாறுபடுகின்றது. சிலருடைய உடலில் வாதம் மிகை, பித்தம் கபம் என்ற இரண்டும் குறை. சிலரது உடலில் பித்தம் மிகை, வாதமும் கபமும் குறை. சிலருடைய உடலில் கபம் மிகை, வாதமும் பித்தமும் குறை. இவ்வாறுதான் மனித உடல்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஒரு நபரின் உடல் வாத உடலாகவோ அல்லது பித்த உடலாகவோ அல்லது கப உடலாகவோ இருக்கும். மிகச் சிலரின் உடல் மட்டும்தான்
இம்மூன்றும் குறை மிகை என்று இல்லாமல் ஒரு சீர்மையில் இருக்கும். சீர்மை என்றால் ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய, தொடர்ந்து ஒன்றோடு ஒன்று புணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமநிலை என்று பொருள். சமநிலையில் இருப்பது என்பது வேறு, சமமாய் இருத்தல் என்பது வேறு. வாதம், பித்தம், கபம் என்ற மூன்றும் சமம் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். வாதம், பித்தம், கபம் சீர்மை உடைய உடல் மிக மிக எளிதாக தன்னை சூழலுக்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும். ஆனால் வாதம் அல்லது பித்தம் அல்லது கபம் மிகையுடன் இருக்கின்ற உடலுடன் இருப்பவர்கள் எளிதில் நோய்வாய்ப்பட்டு விடுவார்கள். நம்முடைய உடலில் முதலில் திரிபுக்கு ஆளாவது காற்று, அதன் பிறகு வெப்பம், இறுதியாக நீர். எனவேதான் வாதம், பித்தம், கபம் என்று வரிசைப்படுத்தி கூறியிருக்கின்றார்கள். ஒரு உடல் கப உடலாகிவிட்டால் என்ன பொருள்? அந்த உடலில் நீர் திரிபு அடைவதற்கு முன்னரே அந்த உடலின் வெப்பமும், அதற்கு முன்னரே அந்த உடலின் காற்றும் ஏற்கனவே திரிபு அடைந்து விட்டது என்று பொருள். ஒரு நபர் தன் உடலை கப உடல் அல்லது நீர் உடல் என்று அடையாளப்படுத்திக் கொள்கின்றார் என்றால் அவருடைய உடலில் நீர் மட்டும் திரிபடைந்து இருக்கவில்லை. அதற்கும் முன்னதாக அந்த நபரின் உடலின் வெப்பமும் காற்றும் ஏற்கனவே திரிபடைந்து, அதாவது கெட்டுப்போய் விட்டது என்று பொருள். இந்த உண்மை புரியாமல் பலர் கப உடல் என்று கூறியவுடன் உடலில் நீர் மட்டும்தான் திரிபாகி அல்லது கெட்டுப்போய் விட்டது, வெப்பமும் காற்றும் நன்றாக இருப்பதாக கருதுகின்றார்கள். இது முற்றிலும் தவறான புரிதல். வாதம், பித்தம், கபம் என்ற மூன்றும் அளவுக்கு அதிகமாக மிகாமலும் அளவுக்கு அதிகமாக குறையாமலும் ஒரு உடல் இருந்தால் அந்த உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கின்றது என்று பொருள். இதற்கு மாறாக வாதம், பித்தம், கபம் என்ற மூன்றில் எது ஒன்று மிகையாகினும் அல்லது குறைவாகினும் அந்த உடலில் எளிதாக நோய் தொற்று உண்டாகும் என்று நம் மரபு மருத்துவம் கூறுகின்றது. இந்த விரிவான கருத்துக்களைத்தான் வள்ளுவர் மிக மிக சுருக்கமாக செறிவாக மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று என்ற குறளில் கூறியிருக்கின்றார். அந்த குறளைத்தான் பதிவின் துவக்கத்திலும் கூறியிருந்தேன். எத்தகைய நுண்ணறிவு மற்றும் மெய்யியல் ஞானம் கைவரப் பெற்று இருந்தால் இந்த மிகப்பெரிய உண்மைகளை இவ்வளவு சுருக்கமாக கூற முடியும் என்று எண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வியப்படைவீர்கள். வாதம், பித்தம், கபம் ஒருவருடைய உடலில் சீர்மையில் உள்ளதா அல்லது மிகையாக உள்ளதா என்பதை பொறுத்து அந்த நபருக்கு மருத்துவம் பார்ப்பதுதான் நம்முடைய மரபு மருத்துவம். நம்முடைய மரபு மருத்துவர்கள் நாடி பார்த்தல் என்ற செயலின் மூலமாக ஒரு நபரின் உடல் வாத உடலா, பித்த உடலா அல்லது கப உடலா என்று எளிதில் கணித்து விடுவார்கள். எனவே நம்முடைய மரபு மருத்துவத்தில் ஒவ்வொரு தனி நபருக்கும் மருத்துவம் என்பது தனித்தனியானது. ஒரே மருத்துவத்தை அல்லது ஒரே மருந்தை அனைவருக்கும் நம்முடைய மரபு மருத்துவம் பரிந்துரைப்பதே இல்லை. ஆனால் இன்று வழக்கத்தில் இருக்கின்ற நவீன மருத்துவத்தில் இந்த முறை பின்பற்றப்படுவதில்லை. மாறாக வயது மற்றும் எடையின் அடிப்படையில் மருத்துவம் பார்க்கப்படுகின்றது, மருந்துகள் வழங்கப்படுகின்றது. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு என்று உணருங்கள். எல்லாம் புரிகின்றது ஐயா, என்ன செய்வது? நவீன மருத்துவம் பின்பற்றுவதற்கு மிக மிக எளிமையாக இருக்கின்றது. அறிவியலும் கூட இந்த முறையைத்தான் பரிந்துரைக்கின்றது. பலரும் இந்த முறையை பின்பற்றுகின்றார்கள். இவற்றுக்கு எல்லாம் மேலாக உடனடியாக நிவாரணம் கிடைக்கின்றது. உணவு பத்தியம் தேவையில்லை போன்ற காரணங்களினால் நவீன மருத்துவம் படு வேகமாக வளர்ந்துவிட்டது. இது போதாது என்று நோய் தொற்று குறித்த அச்ச விதைகளையும் நம்முடைய மனத்தில் விதைத்து விட்டார்கள். இவ்வாறு நாலா பக்கமும் வேலி போட்டு தாக்குதல் நடத்தும் இன்றைய வணிக மருத்துவ சூழலில் இருந்து விடுபடுவது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிட்டது. நவீன மருத்துவம் நோயின் அறிகுறிகளை அடக்கி அதில் வெற்றி பெறுகின்றது. நம்முடைய மரபு மருத்துவம்
நோயிற்கான மூலத்தினை கண்டறிந்து அதனை நீக்குகிறது. நவீன மருத்துவம் என்பது நம் நோயிற்கான நிவாரணம் மட்டுமே. ஆனால் நம்முடைய மரபு மருத்துவமோ நம் நோயிற்கான தீர்வு. உங்களுக்கு நிவாரணம் வேண்டுமா, தீர்வு வேண்டுமா என்ற 2 கேள்விகளை நம் முன்னே வைக்கப்பட்டவுடன் குழந்தை ஒன்று பொம்மையை ஆசை ஆசையாய் ஆறக் கட்டி தழுவுவது போல நவீன மருத்துவத்தின் கரத்தை காதலோடு பற்றினோம். மீட்டெடுக்கவே இயலாத அடிமைத்தனம் என்ற புதைகுழியில் சிக்கி சின்னாபின்னமாகிவிட்டோம். இன்றைய சூழலில் இதிலிருந்து மீள்வது என்பது இயலாதது என்றாகிவிட்டது. இனி வரும் காலம்தான் எது பொருத்தம், எது பொருத்தமற்றது என்று முடிவு செய்யும். அது எப்பொழுது நிகழும், அந்த முடிவு எப்போது எட்டப்படும் என்று நமக்கு தெரியாது. அந்த அற்புத தருணத்தை தற்போது வாழும் நாம் சந்திக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை நம் வருங்கால சந்ததியினருக்கு இந்த உண்மைகளை உணர்த்தும் வாய்ப்பினை அம்மையப்பர் வழங்குவார் என்று கருதுகின்றேன். இந்த பதிவில் கூறப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் நான் அதிகம் நேசிக்கும் ஆசான் செந்தமிழன் அவர்கள் உணர்ந்து உரைத்த கருத்துக்களின் அடிப்படையில் அமைத்திருக்கின்றேன். எனவே என்னுடைய நன்றியினை ஆசானுக்கு சமர்ப்பித்து இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.